நான் வாரம் பூஜை பண்ணும்போது இவர் வந்து பார்ப்பார். அதை பார்க்குறதுனால என்னமோ நான் வெளியே போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே இவராக எடுத்து பூஜை பண்ணலான்னு ஐடியாவில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு பாருங்களேன். அந்த வேலை எடுத்து தண்ணியில் போட்டு கழுவுறாரு. என்னடா தரை இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது தரை போட்ட வீடு தான். ஆனால் அங்கங்கே உடச்சி தான் இருக்கும். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நமக்கும் ஒரு காலை வந்து நல்ல நேரம் வந்தால் நல்லா கட்டுறோமான்னு பார்க்கலாம். கவரில் கொஞ்சம் பூ இருந்தது, அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டாரு. அதே மாதிரி தீர்த்த சொம்புலுக்கு தண்ணி எடுத்து அவராக எடுத்து ரொம்ப நேரம் ஊற்றிட்டுருக்காரு. அங்கே மட்டும் இல்லாமல் சுற்றி வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டார். சரி பரவாயில்ல, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச முறையில் வந்து அவர் அபிஷேகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அங்கே பாருங்கள், அந்த பூவை எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறாரு பாருங்களேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பண்ணுறத வந்து குழந்தைங்க பண்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. சரி, நல்ல விஷயத்த பார்த்தா நல்லது கற்றுக்குறாங்க. அப்போ நம்ம எப்போவுமே நல்ல விஷயம் தான் செய்யணும். அதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதிலேருந்து. இப்படியும் அந்த முருகனோட அருள் உங்களுக்கும் எனக்கும் இந்த குழந்தைக்கும் கிடைச்சா போதும். எனக்கு இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.